ह्रीङ्काराननकर्पितानलसिकां सौं क्लीं क्लां बिभ्रतीं सवर्णाम्बरधारिणीं वरसुधां धौतां त्रिनेत्रोज्ज्वलां वन्दे पुस्तकपाशमङ्कुशधरां सद्भूषितामुज्ज्वलां त्वां गौरीं त्रिपुरां परात्परकलां श्रीचक्रसञ्चारिणीम् ॐ जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। भगवान श्री रामकृष्णனுடைய திருவருள் கொண்டு 53வது பாடல். சின்னம் சிறிய மருங்கினில் சாத்திய செய்யப்பட்டும், சின்னம் சிறிய மருங்கினில் சாத்திய செய்யப்பட்டும், பெண்ணம் பெரிய முலையும் முத்தாரமும் பிச்சி மொய்த்த, கண்ணம் கரிய குழலும் கண் ஊன்றும் கருத்தில் வைத்து, தன்னம் தனியிரு பார்க்கிது போலும் தவமில்லையே. இந்த தவத்தை பற்றி அபிராமி பட்டத்தினுடைய பாடல்களிலே இந்த தவத்தை பற்றி சொல்ல வருகிறார். எது தவம் என்று சொன்னார். முதல்ல தவம் வேணுங்கிறதே முதல் பாட்டுல சொன்னார். 52வது பாட்டுல தவத்தை பற்றி சொன்னார். தவத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னார். ஒருவன் நன்றாக படிக்க வேண்டும். எதுக்காக படிக்கணும் அப்படின்னா, சமுதாயத்திலே அவனுக்கு ஒரு நல்ல மதிப்பு வேண்டும், சமுதாயத்திலே அவனுக்கான ஒரு இடத்தை கண்டுபிடிக்க வேண்டும். ஏன்னா ஐடென்டிட்டி என்று சொன்னார்கள் இல்லையா, அந்த மாதிரி அவனுக்குரிய ஒரு இடத்தை அவன் கண்டுபிடிக்க வேண்டும். படிப்பதன் மூலமாக தனக்கும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் பெருமையை ஏற்படுத்திக் கொள்வதற்காக படிக்க வேண்டும். உலகத்திலே இருக்கிற இந்த அஞ்ஞானமாகிய பொருட்களிலே இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை பெறுவதற்காக படிக்க வேண்டும். இதெல்லாம் ஒரு தவம் என்று சொன்னார்கள். இது படிப்பதனுடைய நோக்கம் என்று சொன்னார்கள். தவம் என்பது தப்பித்துக் கொள்வது, தன்னை வாட்டிக் கொள்வது. அதனுடைய நோக்கம் என்ன? இந்த மாதிரி படிப்பிற்கு ஒரு நோக்கத்தை சொல்லி வைத்தார்கள். தன்னை சார்ந்தவர்களுக்கு, தனக்கு, சமுதாயத்திற்கு, இந்த உலகத்துக்கு, வருங்கால சந்ததியினருக்கு எல்லாருக்குமே ஒரு நன்மையை ஏற்படுத்துவதற்காக, இந்த அஞ்ஞானத்திலே இருந்து விடுபடுவதற்காக, உழலாமல் இருப்பதற்காக, எத்தனையோ காரணங்களை முன்வைத்து இதன் மூலமாக உனக்கு பெருமை வரும், பணம் வரும், காசு வரும், ஒரு இல்லற சுகங்கள் உன்னை தேடி வரும், வீடு கிடைக்கும், அதெல்லாம் சொன்ன உடனே இந்த ஆசையினாலே அவன் இந்த கல்வியை கற்றுக்கொள்கிறான். அவருக்கு அதுக்கு ஒரு தன்னுடைய அறியாமையை போக்கிக் கொள்வது என்பது கல்வியினுடைய நோக்கம். தனக்குள்ளே இருக்கின்ற ஆற்றலை வெளிக்கொண்டு வருவது கல்வியினுடைய நோக்கம். இது நோக்கம். ஆனால் அவனுக்கு சொல்லப்படுகின்றது இந்த நோக்கத்தினாலே வருகின்ற ஐஸ்வர்யத்தை அவனுக்கு சொல்லுகிறார். இதெல்லாம் நீங்க கூர்ந்து கவனிக்கின்றது. இந்த கல்வியினாலே கிடைக்கக்கூடிய ஐஸ்வர்யங்களையே இந்த மாணவர்களுக்கு சொல்லப்படுகிறது. பெற்றோர்களும் அதைத்தான் விரும்புகிறார்கள். ஐடில வேலை செய்தால் அவனுக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐஸ்வர்யத்தை நினைக்கிறார். ஆனால் அவங்களுக்கு தெரியாது, அந்த 1 லட்சத்தை பெறுவதற்காக அவனுடைய மூளை அவன் கசக்கி 30 வயதுக்குள்ளேயே கிழடனாக மாறி விடுகிறான் அந்த பையன். இதை பற்றி நாம கவலைப்படுவது கிடையாது. இதனுடைய நோக்கம் வேறு. நாம் ஐஸ்வர்யத்தை பற்றி கவலைப்படுகிறோம். ஏன் எப்பொழுதெல்லாம் நாம் ஐஸ்வர்யத்தை பற்றிமா எல்லாம் மருமகள் தேடுகிற பொழுது நல்லா படிச்சிருக்கணும், நல்ல அழகா இருக்கணும், சொந்தமா வீடு வைத்திருக்கணும், சொந்தமா வேலை வைத்திருக்கணும், சொந்தமாக கார் வைத்திருக்கணும். இதெல்லாம் பார்ப்பவர்கள் அவனுக்கு சொந்தமாக மூளை இருக்குதான்னு சொல்லி பார்ப்பது கிடையாது. அவனுக்கு சொந்தமாக மனம் வைத்திருக்கிறானா கேட்ட கிடையாது. ஏன்னா அவனுடைய மனம் எல்லாம் கார்லையும் வீட்லையும் இருக்குமே தவிர தன்னுடைய மனைவி மீதோ, குழந்தைகள் மீதோ, சொந்தக்காரர்கள் மீதோ இருக்காது. அந்த மூளையில எல்லாம் எக்ஸ்பிரஸ் எல்லாம் இருக்குமே தவிர அந்த மூளையில அன்பும் கலாச்சாரமும் இருக்காது என்பதை நாம மறந்து விடுகிறோம். இத்தகைய கல்வியினாலே பிரயோஜனம் இல்லை என்று ஸ்ரீராமகிருஷ்ணனும் சுவாமி விவேகானந்தர் மீண்டும் மீண்டும் சொல்கிறார்கள். கலாச்சாரம் கலந்த கல்விதான் நமக்கு தேவை. அப்ப மனித பிறவியினுடைய நோக்கம் இறைவனை அடைவது என்று சொன்னார்கள். கல்வியினுடைய நோக்கம் நமக்குள்ளே இருக்கின்ற அறியாமையை நீக்கிக் கொள்வது.
அறிவை நமக்குள்ளே இருந்து அறிவாற்றலை பெருக்கிக் கொள்வது, இதன் மூலமாக மரியாதையும் சமுதாயத்திலே தனக்கு இருக்கிற ஒரு ஐடென்டிட்டியை உருவாக்கிக் கொள்கிறது. அப்ப இந்த நோக்கத்தை தெளிவாக வைத்திருக்கின்ற பொழுது இந்த நோக்கத்தினுடைய பாதையும் தெளிவாக இருக்கும் என்பது நம்முடைய முனிவர்களுடைய வாக்கு. அதனாலதான் ஒரு மனிதனுடைய முதல் பாட்டில் 82வது பாடலில் சொல்லுகின்ற பொழுது தவத்தினுடைய நோக்கத்தை பற்றி சொன்னார். அப்புறம் அந்த தவத்தை நாம அந்த பாதையும் சொன்னார். இப்ப 53வது பாடலிலே தவத்தை எப்படி செய்வது என்பதை ஆரம்பிக்கிறது. இறைவனுடைய அழகையும் சொல்லுகிறார். அதோட தவத்தினுடைய முதல் பாடல சொன்னாரு, தவம் மரணம் பிறவி இதை கடந்து வருவது, மரணம் பிறவி இதை கடந்து வருவது தவத்தினுடைய நோக்கம் என்று சொன்னார். மரணம் பிறவி இரண்டையும் கடந்து வருவதுதான் தவத்தினுடைய நோக்கம். நோக்கம் தெளிவாக இருக்கிறது. நமக்கு இறப்பும் வேண்டாம், இனிமேல் பிறப்பும் வேண்டாம் என்பது தவத்தினுடைய நோக்கம். இப்ப என்ன தவம் இனி செய்யணுங்கிறத சொல்றது. மரணத்தையும் பிறவியையும் கடத்தல் தான் தவத்தினுடைய நோக்கம் என்ற நோக்கத்தை தெளிவாக சொல்லிவிட்டோம். இப்ப 2வது இந்த தவத்தை நாம எங்கு இருந்து ஆரம்பிப்பது என்பதை சொல்லுகிறது. இந்த தவத்தினுடைய எப்படி தவத்தை செய்யறது? ஏன்னா பெரியவர்கள் எல்லாம் சொன்னார்கள். அந்த காலத்திலே ஒருவனுக்கு ரிஷி முனிவர்கள் எல்லாம் அவர்களெல்லாம் பார்ப்பார்கள், அவர்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்ப்பார்களா. எனக்கு 7.5 சனி இருக்கிறது, அஷ்டமத்திலே சனி இருக்கிறது, குருவின் பார்வை வக்கரமாக இருக்கிறது, இப்படி எல்லாம் ராகு கேதுகளினுடைய நடைமுறை எல்லாம் சரியாவே இல்லை. இந்த மாதிரி எல்லாம் பார்த்த பிறகு அவர்கள் என்ன பண்ணுவார்கள்? உடனே காட்டுக்கு போவார்கள். அங்க போய் உட்கார்ந்து இந்த ராகு கேது எல்லா பயல்களையும் கூட்டு சொல்றது, அப்பா அவங்களுக்கு எல்லாம் அதிகமா வேலை கொடுக்கவில்லை, நீங்க எல்லாம் மொத்தமா இங்க வந்து உங்களுடைய வேலையை முடித்துக் கொள்ளுங்கள், நான் இறைவனை நினைக்க வேண்டிய எனக்கு உங்க கூட போராடுறதுக்கு டைம் கிடையாது. மொத்தமாக இருந்து அத்தனை கோள்கள் கூடவுமே அவர்கள் எல்லாம் போராடி தன்னுடைய மனதை தப்பித்துக் கொள்ளுகிறார்கள், உடலை தப்பித்துக் கொள்ளுகிறார்கள், வாட்டி கொள்ளுகிறார்கள். இது எல்லாத்தையுமே சங்கடப்பட்டு அந்த காட்டுக்குள்ளே இருந்து கஷ்டப்பட்டு தவங்கள், இதுக்கு பேர் தான் தவம் என்று பெயரு. மனதை அடக்கி உடலை அடக்கி அதை இறைவன் பால் செலுத்துகின்றது ஒரு பகுதி, இதுதான் தவம். ஐம்புலன்களை அடக்கி இப்போ இன்னைக்கு ரோஸ் மில்க் சாப்பிடணும் அப்படிங்கிற ஆசையை விட முடியுமா? எல்லாம் வெயில்ல வருகிற பொழுது ஒரு மோர் வீட்டுல இல்லைன்னா எவ்வளவு பாடணுமாகும். உங்களுடைய நீங்க எல்லாம் இருக்கிறவர்களுக்கு தெரியும். வேணா இன்றைக்கு ஒரு மீட்டிங் நடந்தது. நம்முடைய இதுல வாடகைக்கு குடியிருப்பவர்களுடைய நிலை என்ன? அவங்க தண்ணி வரல, அந்த தண்ணி மஞ்சள் கலராக இருக்கிறது. அவன் கார்பரேஷன்காரங்க மஞ்சள் கலர்ல விட்டா நாம என்ன பண்ண முடியும்? அப்படித்தான் வரும் அப்படின்னு சொல்லு. அதுக்கு பதில் என்ன சொல்லுங்க? மஞ்சள் கலராக தண்ணீர் வருகிறது அப்படின்னா மஞ்சள் கலராகத்தான் வருகிறது, எனக்கும் தெரியும். வேற என்ன சொல்ல முடியும் அந்த மீட்டிங்ல? உங்களுக்கு உலகம் அப்படித்தான் இருக்கிறது, துன்பம் கலந்ததுதான். இறைவன் சொல்லுவாரு, உலகம்னாலே துன்பம் தான்டா, இதுல போய் புதுசாக ஒன்றை எதிர்பார்க்கிறாயே, என்ன ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லுவார். இந்த கோள்களும் சரி, எல்லா துன்பங்களும் நம்மை ஆளுவதற்கு, அவர்கள் ஆட்டி வைப்பதற்கு, அவர்களுடைய வினை பயனை தருவதற்கு நாம அவர்களுக்கு சான்றாக இருப்பது, அவர்களுக்கு ஒத்துழைப்பு தருவது நம்முடைய வேலை. வேற ஒன்றும் செய்ய முடியாது. இது தவத்தினுடைய டைம், அந்த காலத்தை நேரத்தை குறைத்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு. இப்ப எல்லாம் இறைவன் என்ன செய்கிறார்? இந்த தவம் செய்வதற்கு காட்டுக்கு போக முடியாது. காட்டுல போனா சிங்கம் இருக்கும், புலி இருக்கும், கரடி இருக்கும், யானை இருக்கும், மலைப்பாம்புகள் இருக்கும், சாப்பாடு இருக்காது, கூரை இருக்காது, இப்படி எவ்வளவோ பிரச்சனைகள். இதெல்லாம் செய்து அவன் முனிவராக மாறுவதற்கு பதிலாக என்ன பண்ணாரு? உங்களை ஒரு வீட்டுக்குள்ள கொண்டு போய் வைத்தார் கடவுள். சேஃப்டியா உள்ள இரு, சிங்கம் புலி கரடி எல்லாம் வேண்டாம், உனக்கு ஒரு மனைவி இருக்கிறார், மாமனார் இருக்கிறார், ஒரு மாமியார் இருக்கிறார், பிள்ளைகள் இருக்கிறார் சொல்லி மொத்தமா உள்ள வச்சார். நீ இவர்கள் கூட எல்லாம் சொந்தக்கார பக்கத்து வீட்டுக்காரன் அப்படிங்கிற ஒரு ஆளையும் வச்சார். எல்லாரையும் வச்சு இவர்கள் கூட எல்லாம் போராடி நீ வெளியில வா பார்க்கலாம். அப்புறம் இதுல வேற வெளியில இருக்கிற காய்கறி கடைக்காரன், ஆட்டோக்காரன், பஸ்காரன், பாருங்க இவ்வளவு பேர் கூட, எத்தனை மிருகங்கள் கூட நாம போராட வேண்டி இருக்கிறது. ஏன்னா நம்மை பொறுத்தவரைக்கும் நம்மை தவிர எல்லாமே மிருகங்கள் அப்படிங்கிறது அதெல்லாம் மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சுபாவம். நம்முடைய கஷ்டங்கள் எல்லாமே நம்முடைய மனதை பொறுத்த வரைக்கும் நாம சரியாக இருக்கிறோம், மற்றவர்கள் எல்லாம் மிருகங்களாகவும் கல்லாகவும் இருக்கிறார்கள், அதனால அவர்களுக்கு உணர்ச்சி கிடையாது என்று சொல்லி நாம் எல்லாம் நினைத்துக் கொண்டே இருக்கிறோம். அப்ப இந்த தப்பித்தல், இன்னொன்னு விட்டொழித்தல் அப்படின்னு பேரு.
காசிக்கு போகிறவர்கள் எல்லாமே ஏதாவது ஒன்றை விட்டொழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரோ ஒருத்தர், என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் போயிட்டு வந்தார். சுவாமி, நான் காசிக்கு போறேன், அங்க ஏதாவது விட்டொழிக்க சொன்னார்கள், நான் விட்டொழிச்சுட்டேன். என்ன அப்படின்னு, வெள்ளை பூசணிக்காய் இனிமேல் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி விட்டொழிக்கிறேன். வெள்ளை பூசணிக்காய் அவனுக்கு பரம வைரி. இப்போ வெள்ளை பூசணிக்காய் கண்டாலே கண்ண மூடுறான் பாவம். அந்த பூசணிக்காய் என்ன பண்ணுச்சு? சோ இதெல்லாமே நாம் செய்கிற இதெல்லாமே தவத்தி அவர்கள் வளர்க்கிறாங்க. பூசணிக்காய் ஒழிப்பதன் மூலமாக பாவம் அவன் தோட்டக்காரன். இவ்வளவு கஷ்டப்பட்டாம காமக்குரத்தை விடு, அகங்காரத்தை விடு, ஆசையை விடு அப்படின்னு சொல்லி காசிலையும் கங்கையிலையும் இறைவன் சொல்லி கொண்டுதான் இது பூசணிக்காயை விட்டேன், தேங்காயை விட்டேன், மாங்காயை விட்டேன். எதை விடணுமோ அது எல்லாத்தையும் பிடிச்சிருக்குன்னு வரான் மொத்தமா. இன்னும் கொஞ்சம் காசு சேர்க்கணும், இன்னும் கொஞ்சம் கார் வாங்கணும். வரும்போதே பாப்பான் காசில நல்லா ஆடி கார் போச்சு, நான் போய் அங்க ஆவணி கார் வாங்குறேன்னு இங்க வந்து சேருவான். வரும்போது ஆசையோடு வருகிறான். தீமையும் பெருக்கி கொண்டவர். இதுக்கு பேர் தவமா? அப்ப தவத்தினுடைய எல்லையில கூட அவர்கள் கால் வைக்கவில்லை என்பதுதான் உண்மை. இப்ப இந்த ஆசைகளை எல்லாமே இப்ப இந்த பாட்டுல தான் சொல்ல வருகிறார். நம்ம ஒரு ஆழமான ஒரு அருமையான ஒரு பாடல். இந்த பாடல் வருகிற பொழுது நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, 4 பாடல்கள் 5 பாடல்கள் இந்த கிளாஸ்ல எடுத்துடலாம் போல இருக்கு அப்படின்னு இருக்கு. அர்த்தத்தை தேடுகிற பொழுது இந்த 2 பாட்டுக்கே அர்த்தம் சொல்லி முடிக்க முடியுமா எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு அருமையான ஒரு எவ்வளவு பெரிய ஆழமான கருத்துக்களை. என்ன அபிராமி இருந்தாது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பாட்டு. இந்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்ல இருக்கிற மைசூர் பாக்கு மாதிரி வழவழன்னு உள்ள போயிடுமே அப்படின்னு தெரிஞ்சா, ஆனால் அதுல இருக்கிற அர்த்தங்களை நாம விட்டு விடுகிறோம். தவித்தலை பற்றி சொல்லுகிறார், தாபத்தை பற்றி சொல்லுகிறார், தவத்தை பற்றி சொல்லுகிறார். அப்போ எது தவம்? மரணம் பிறவி இரண்டையும் அறுப்பதுக்கு அதுக்கு பேர் தவம். விட்டொழிப்பது, இது எல்லாத்தையும் விட்டொழிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்ப எதை விட்டொழிக்க வேண்டும்? இப்ப 3 விஷயங்களை பற்றி சொல்லுகிறார். நான் முதல்ல மொத்தமா சொல்லிட்டு அப்புறமா அந்த பாடல்ல இது எங்க வருதுன்னு உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லுகின்றார், முதலாவதாக இருக்கிறது சூக்ஷ்மமாக இருப்பது. சூக்ஷ்மமாக இருக்குது, அதி சூக்ஷ்மம் என்று சொன்னார்கள். அதுக்கு காமம் முதல்ல சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய பொருள் காமம் என்று சொன்னார்கள். காமம். அடுத்து வாரது காசு ஆசை அப்படிங்கிறது சொன்னார் ஸ்ரீராமகிருஷ்ணர். முதல்ல காமத்தை சொன்னாரு, அடுத்ததாக வருவது காசு ஆசை. இது இரண்டையும், முதல்ல காமத்தை கடப்பது மிகவும் கடினம். இந்த காசு ஆசையை, செல்வத்தினுடைய ஆசையை கடப்பது மிக மிக கடினம். இது ரெண்டையும் விட்டவர்களுக்கு மிகவும் சூட்சுமமாக, ஈவன் துறவிகள் கூட, ஞானியர்கள் கூட எங்கேயாவது ஒரு இடத்திலே மாட்டிக்கொள்வார்கள்னா அது புகழ ஆசையிலே வந்து மாட்டிக்கொள்வார்கள். எனக்கு பெரிய பீடம் போடு, அதுக்கு மேல புலித்தோடு இருக்கணும், பக்கத்து ஏதாவது ஒரு வெண்சாமரம் வீசுவதற்கு ஆட்கள் இருக்க வேண்டும், நான் வருகிற பொழுது எனக்கு பூர்ண கும்பமும் கொடையும் பொடி அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஆசையை, புகழ ஆசையை கொண்டு வந்து விடுகிறார்கள். துறவியர்களுக்கு கூட ஏதாவது ஒரு புகழ் ஆசை. இந்த சுவாமி சொன்னார் அதனால நடந்ததுங்கிற ஒரு புகழ், அந்த புகழிலே மாட்டிக்கொள்வார்களாம். எங்களுடைய பெரியவர்கள் எல்லாமே மடத்திலே வகுப்பு எடுக்கிற பொழுது முதலாவது மடத்திலே சொல்லுகிற விஷயம், நீ காமத்தையும் காசு ஆசை மடத்தில் வந்தோடனே எனக்கு காசு கையில கிடையாது, ஆகவே ஒண்ணு போச்சு, இந்த காமம் உன்னுடைய மனதிலே இருக்கும், அதையும் நீ வென்று எப்படியோ வந்து ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய திருவடியிலாலே வந்து விடுவாய். ஆனா நீ தப்ப முடியாத ஒரே ஒரு விஷயம் எது? புகழாசை, பேராசை. பேராசை கிடையாது, பெயர் ஆசை, நேம் ஆசை. இந்த நேம் ஆசையிலையும் ஃபேம் ஆசையிலையும் நம்ம வந்து மாட்டிக்கொள்கிறோம். இந்த நேம் ஆசை, ஃபேம் ஆசையிலையும் நாம வந்து மாட்டிக்கொள்ளுகிறோம் என்று சொன்னார். இப்ப இந்த 3ஐயும் அவர் சொல்லுகிறார். அதனால அது ஒன்று சூக்ஷ்மம், சூக்ஷ்மமானது காமம், அதிசூக்ஷ்மமானது என்னது? இந்த காசு ஆசை. அதை விட அதி சூக்ஷ்மமானது என்னது? புகழ் ஆசை. இந்த 3லையும் நாம பெறுகிறோம். இந்த காமம் என்பது தொப்புளுக்கு கீழே இருக்கக்கூடிய மர்ம பாகத்தை காமத்தினுடைய பாகமாக சொன்னார்கள். இறைவனை காமேஸ்வரனாகவும் அம்பிகையை காமேஸ்வரியுமாக சொன்னார்கள். அதனால அம்பிகைக்கு எப்பயுமே சொல்லுகிற பொழுது இந்த இப்போ தியானத்திலே இதை எல்லாவற்றையுமே சொல்லி வைத்தார்கள். எப்படி ஒருவன் தபத்தை எப்படி ஆரம்பிப்பது, எப்படி நாம உலகத்திலே வாழ்வதற்கு ஒரு குறிக்கோளை நாம வைத்துக் கொள்கிறோமோ, இந்த மாதிரி தியானத்துக்கு ஒரு பொருளை, வஸ்துவை வைத்துக் கொள்ள வேண்டும். தியானம் 2 வகையா இருக்கிறது. ஒன்று சகுன தியானம் என்று, நிர்குண தியானம் என்று சொன்னார். ஒன்று சகுன தியானம், 2வது நிர்குண தியானம்.
இந்த நிர்குண தியானத்திலே நிராகாரமாக வழிபடுவது. அதுக்குதான் இந்த யாரு நம்முடைய கேசவ சந்திரசேன அவர்களாம் பிரம்ம சமாதத்தை ஆரம்பித்தார்கள், நிர்குண தியானத்தை ஆரம்பித்தார்கள். அவருடைய அதுல ஒரு சகுனமாக இறைவனுடைய குணங்களையும் சொன்னார்கள். ஆனா இறைவனுடைய உருவத்தை சொல்லவில்லை, அவனுடைய புகழை சொன்னார்கள், குணம் உள்ளவனாக சொன்னார்கள். ஆனா அதுல நிர்குணமாகவும் அவர்கள் இதெல்லாம் ஒரு குழப்பம். மொத்தமே அவரு அன்னைக்கு நம்முடைய பாகவதர் சொல்லி கொண்டிருந்தார். மொத்த சமயங்களுடைய குழப்பம் எதுன்னு கேட்டா அந்த பிரம்ம சமாஜத்தினுடைய கருத்துக்கள்லாம் படித்தவர்களுக்கு அது மொத்தமா கன்ஃபியூஷன் எல்லாருக்கும் தெரிந்து போயிடும். அப்ப அந்த மாதிரியாக ஒரு குணமற்ற இறைவனையும் குணங்களோடு கூடிய இறைவனையும், இறைவனா இறைவியான்னு சொல்லக்கூடாது, இறை குணங்களோடு கூடிய இறை, குணங்கள் அற்ற ஒரு இறை, ஒரு பெரிய இதை நாம சக்தி மகாசக்தி தியானம் பண்ணுவது, இது ஒரு வகை. பக்தியை சார்ந்தவர்கள் நம்முடைய இந்து சமயத்திலே பொதுவாக நாம உபனிஷதங்கள் இந்த குணங்களை கடந்த இறைவனையும் சொல்லுகிறது, சகுன இறைவனையும் சொல்கிறது, நிர்குண இறைவனையும் சொல்கிறது, உருவமுள்ள இறைவனையும் சொல்லுகிறது. இந்த சகுனத்திலே இருக்கிறது குணம் உள்ள இறைவனை நாம பார்க்கிறோம். அதுதான் ஒவ்வொரு தியானத்திலையும் இதை பற்றி சொல்லுகிறார். தியான ஸ்லோகம் என்று சொல்லி ஒவ்வொரு பூஜையிலையுமே இறைவனை ஆவாகனம் செய்வதற்கு முன்னாலே அவருடைய உருவத்தை தியானம் செய்வது உண்டு. அன்னையாருக்கு ஒரு ஸ்லோகம் இருக்கு இல்லையா, கருங்குடல் அவிழ்ந்து தொங்கும், கண்களில் கருணை பொங்கும், அருங்குண நாணம் ஓங்கும், ஆடையும் தலைமையில் வாங்கும். இதெல்லாமே அன்னை சாரதையை பற்றி சொல்லுகிற தியானம். இப்படி ஒவ்வொருவருக்குமே நாம ஒரு தியானத்தை நாம சொல்லி வைத்திருக்கிறோம். ஸ்ரீராமகிருஷ்ணனுக்கு ஒரு தியானம் இருக்கிறது. ஒவ்வொருவருக்குமே ஒரு தியானத்தை, அவருடைய உருவத்தை அங்கு உருவகிக்கிறார்கள். இந்த உருவத்தை தியானம் செய்வதன் மூலமாக உருவத்தை சொல்லி அந்த உருவத்தோடு அந்த உருவத்துக்கு உட்பட்ட கருத்துக்களையும் இந்த உருவத்தின் மூலமாக உருவமற்ற தன்மைக்கு செல்வதற்காக, இந்த சகுனத்தின் மூலமாக நிர்குணத்துக்கு செல்வதற்காக ஒரு சக்தியை நமக்கு முன்னாலே படம் போட்டு காட்டினார்கள். இதன் மூலமாக நீ இதை மூலமாக கருவியாக வைத்துக் கொண்டு நீ இதை கடந்து செல்ல வேண்டும் என்பதற்காக நம்முடைய பெரியோர்கள் வகுத்து வைத்தார்கள். நீங்க நினைக்கல என்ன பாட்டு நீங்க சொல்லுவீங்களா இல்லையான்னு கேட்கலாம். இந்த பாட்டினுடைய பொருளே இவ்வளவுதான். சகுனத்தின் மூலமாக உருவத்தின் மூலமாக உருவமற்ற பொருளை தேடி பிடிப்பது, உருவத்தின் மூலமாக உருவமற்ற பொருளை தேடி பிடிப்பதற்காக அவனை நம்முள்ளேயே உருவகித்துக் கொள்வதற்காக தரப்படுவதற்கு பேரு தியானம் அப்படின்னு பேரு. இந்த பாட்டு 53வது பாடல் அந்த வேலையை செய்கிறது. தியானத்திற்கான தவத்திற்கான மூலப்பொருளை மூல கருத்துக்களை சொல்லி இந்த தியானத்திற்கான உருவை நமக்குள்ளே தந்து இந்த தியானத்தில் இந்த பொருளை சுட்டுகிற அந்த இறைவியை நமக்கு காட்டி இதன் மூலமாக நீ தவத்தை ஆரம்பி, இதன் மூலமாக நீ கடந்து செல்ல வேண்டும், இந்த சம்சாரத்தை கடந்து செல்வதற்கான உனக்கு ஒரு துடுப்பினை நம்முடைய கைகளில் தருகிறேன்னு சொல்லி தந்திருக்கார். நமக்கு இன்பங்கள் இருக்கிறது. ஒண்ணு சிற்றின்பம், நமக்கு எல்லாம் தெரியும், சிறியதாக இருக்கிறது. இது நம்ம பார்க்க போறோம் அந்த பாடல்ல. சின்னம் சிறிய மருங்கினில் சாத்திய செய்யப்பட்டும் அப்படின்னு சொன்னார். சின்னம் சிறிய மருங்கினில் சாத்திய செய்யப்பட்டும். அம்பிகையினுடைய இடுப்பை பார்த்து வர்ணிக்கின்ற இவர், இது உடைந்து விடுமோ அம்பிகையினுடைய, அவருடைய இடுப்பு அம்பிகைக்கு இருக்கிறது என்பது எப்ப தெரியும் அப்படின்னா, அவருடைய தலைமுடி இருக்கிறது இல்லையா, அதெல்லாம் ஜடையாக பின்னால தொங்குகிற பொழுது அந்த கருப்பான தலைமுடியை பார்த்துதான் அவளுக்கு இடுப்பு இருக்கிறதே என்று தெரிந்து கொள்கிறார்கள். அந்த அளவுக்கு அவருடைய இடை சிறியதாக இருக்கிறது சொல்லுகிறார்கள். சின்னம் சிறிய மருங்கினில் சாத்திய செய்யப்பட்டும். செய்ய அப்படிங்கிறது ஒரு விதமான மருந்து. அந்த பட்டிலே சேர்க்கிற பொழுது இது சிவப்பு கலரானது அங்க அந்த பட்டை சிவப்பாக மாத்துகிறது. செய்யப்பட்டும் அப்படின்னு சொன்னார்கள். பட்டு சிவப்பாக மாறுவதற்காக இந்த மருந்தை தெளித்தார்கள். செய்யங்கிற ஒரு மருந்து. ஏதோ ஒரு காய் இருக்கிறான் சொன்னார்கள். நானும் பார்த்திருக்கேன். அந்த காய் சிவப்பாக இருக்கிறது. செய்ய என்பது சிவப்பு, செம்மை நிறத்தை தரக்கூடியது, தவத்தை குறிக்கக்கூடியது. ரெட் கலர் காட்டினாலே உங்களுக்கு எல்லாம் தெரியும், இது நமக்கு இது டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்பெல்லாம் அம்பிகையும் காட்டுகிறாள் நமக்கு. தவம் என்பதை உணர்த்துவதற்காக சொன்னார். காமத்தை விடுவது தவத்தினுடைய முதல் படி என்பதை காட்டுவதற்காக அம்பிகையினுடைய காமேஸ்வரனுடைய பாகத்தை காட்டுகிற பொழுது அங்கு இடுப்பிலே அவள் என்ன செய்திருக்கிறார்? சிவப்பான ஆடையை அணிந்திருக்கிறாள். தவத்தை ஆரம்பி எங்கிருந்து? நம்முடைய காமத்தை விடுவதன் மூலமாக என்று சொன்னார்.
சின்னம் சிறிய மருங்கினில் சாத்திய செய்யப்பட்டும். சின்னம் சிறிய அந்த இடையிலே அழகான ஒரு பட்டு சிவப்பு கலர் சிவப்பு நிற பட்டினை அவள் உடுத்தியிருக்கிறார். அவருக்கு மேல அதுக்கு இரண்டாவது சொல்லுகிறார், பெண்ணம் பெரிய முலையும் முத்தாரமும். அவருடைய திருமார்பை இங்கு சொல்லுகிறார். ஏன்னா உலகத்திற்கெல்லாம் தாயாக இருக்கிறாள் அல்லவா, ஆனால் அவருடைய திருமார்பை சொல்லுகிற பொழுது பெண்ணம் பெரிய முலை என்று சொன்னார். உலகத்துக்கெல்லாம் அமுதத்தை தரக்கூடிய அம்பிகை. அதனால அந்த அன்னையினுடைய திருமார்பின் மீது முத்தாரம் இருக்கிறது, முத்து ஆரம் இருக்கிறது பத்தினா நம்ம விரிவான சொற்பொழிவுல முதலாவது வகுப்புல சொல்லியிருக்கிறேன் இதை பற்றி. அதனால இதை நான் இங்கு முடித்துக் கொள்கிறேன். இதோட முத்தாரத்தை அடைந்திருக்கிறாள். பிச்சி மொய்த்த கன்னம் கரிய குழலும், பிச்சி பூக்களை அவருடைய கன்னம் கரிய குழலிலே சூட்டி இருக்கிறாள். எல்லாருக்குமே தெரியும், நமக்கு அழகு என்பது நமக்கு ஏதாவது சொல்லணும்னா ஹேர் ஸ்டைல் அப்படின்னு சொல்றாங்க. மற்றதெல்லாம் நோஸ் ஸ்டைல், இயர் ஸ்டைல் எதுவுமே கிடையாது. உயிரில்லா பொருட்கள்ல எதுவுமே ஸ்டைல் உங்களால பண்ண முடியாது, மாற்ற முடியாது. நம்ம மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு என்னது, அதை மாற்றிக்கொள்ளலாம். தலையில இருக்கிற முடியை மாற்றிக்கொள்ளலாம், வெட்டிக்கொள்ளலாம், இல்லாட்டி இந்த சுருட்டெல்லாம். இப்பெல்லாம் பசங்களுக்கு 1000 வேலை இருக்கு, அதுக்கெல்லாம் என்னென்னோ கிரீம் வைக்கிறார்கள். அவர் அயன் பாக்ஸ் மாதிரி இருக்கு, முடியை இப்படி வச்சு அயன் பண்ணிவிட அப்படி மேல நேட்டின்னு இருக்கும். யாராவது முன்ன வந்தா முள்ளம்பன்றி குத்தனம், அந்த அளவுக்கு அவருடைய ஸ்டைல். அப்ப ஒருவனுடைய அழகு அவனுடைய தலைமையிலே இருக்கிறது. அதனாலதான் சன்னியாசிகள் தலைமுடியை மழித்து விடணும். ஏன்னா இந்த ஸ்டைல் வேலையே இல்லை. உங்களுக்கு எல்லாம் தெரியாது, இந்த தலையை மழிச்சதுக்கு அப்புறம் இருக்கிற எவ்வளவோ பெரிய பிரச்சனை. குளிப்பது 5 நிமிஷத்தில் குளிச்சிடலாம், அதுக்கப்புறமா உங்களுக்கு மேக்கப் தேவையில்லை. இல்லைன்னா இந்த முடி காயணும், அதை அப்படி ட்ரையர் பண்ணணும், எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு, எண்ணெய் போடணும், இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை சன்னியாசிகளுக்கு. அதனாலதான் குளிப்பது என்பது 2-3 நிமிஷத்துல, அதிகபட்சம் 5 நிமிஷத்துல குளிச்சிடலாம். உடம்பு தேய்ச்சி குளிப்பீங்கன்னு கேட்காதீங்க, குளிச்சு முடிச்சிடலாம் சொல்றேன். அப்ப அவனுடைய ஸ்டைல் எல்லாம் தலைமுடியிலே இருக்கிறது என்பதை காட்டு. அந்த தலையில இது ஒரு பக்கம், நம்முடைய ஆசைகள் எல்லாம் புகழ்கள் எல்லாம் இதுதான் இருக்கிறது. கன்னம் கரிய குழலும், அந்த அழகான குழலிலே அன்னை என்ன வைத்திருக்கிறாளாம், பிச்சி வைத்திருக்கிறார். பிச்சி மொய்த்த அழகான அந்த பூக்கள் எல்லாம் அப்படியே திரண்டு இருக்கிறதா அவருடைய தலையிலே பிச்சி பூக்கள் வைத்திருக்கிறாள். ஜாதி முல்லை, அந்த பிச்சி பூக்களுக்கு ஜாதி முல்லைன்னு பேர் நினைக்கிறேன். நம்முடைய தமிழ்நாட்டில் அதுக்கு ஜாதி முல்லை பேரு. எப்போ அந்த வருஷம் முழுக்க அது இந்த ஜாதி முல்லை பூத்து கொண்டே இருக்கும். அத்தனை அருமையான ஒரு வாசனை அதுக்கு இருக்கிறது. கண்ணம் கரிய குழலும், அப்புறம் என்னது, கண் மூன்றும். இந்த கண்கள் 3 கண்களை சொன்னார்கள். நமக்கு எல்லாம் தெரியும், அம்பிகையினுடைய கண்கள் சந்திரனும் சூரியனும் அவருடைய கண்களாக இருக்கிறார்கள். இன்னொரு இடத்துல சொல்வார்கள், லட்சுமியும் சரஸ்வதியும் துர்க்கையும் 3 கண்களாக அவளுக்கு இருக்கிறார்கள். லட்சுமி சரஸ்வதி எல்லாமே அவருடைய கண்களாக இருக்கிறார்கள். ஒரு மனிதன் சிறப்படைய வேண்டும் என்று சொன்னால், இப்ப யாராவது நான் உங்களை பார்க்கணும், நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த லைட் எல்லாம் இல்லைன்னா அங்க இருட்டாதான் இருக்கும். அப்ப குருடனும் கண் தெரிந்தவனும் எல்லாருக்குமே அது ஒன்றாகத்தான் தெரியும். ஆனா அந்த வெளிச்சம் இருக்கிற பொழுது நான் நீ என்பதை நாம பார்க்க முடிகிறது. நான் வேற நீங்கள் வேற என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் இந்த வெளிச்சம் இடையில ஒன்று வருகிறது. இல்லைன்னா யோசிச்சு பாருங்க, நீ கருப்பு நான் வெள்ளை, நீ சோப்பு போட்டு குளிக்கணும், நான் இந்த டோவ் சோப் ஷாம்பு போட்டு குளிக்கணும், இதெல்லாம் ஒரு பிரச்சனையே வராது. இந்த ஹேர் ஸ்டைலுக்கு இந்த பார்பர் ஷாப்பே இருக்காது. இவ்வளவு பிரச்சனைகள் எல்லாம் தகப்பன்மாருக்கு இல்லை. ஆனால் இந்த வெளிச்சத்தினாலே, சாதாரண வெளிச்சத்தினாலே நீங்களையும் என்னையும் நானே வேறுபடுத்தி பார்த்துக் கொள்ளுகிறேன். ஆனால் அம்பிகையினுடைய கண்கள் என்ன தருகிறது, ஞான ஒரு 3ஆவதாக ஒரு ஒளியை தருகிறது. இதன் மூலமாக ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சாதாரண வெளிச்சம் சந்திரனும் சூரியனும் தருகின்ற வெளிச்சம் என்னத்தை காட்டும், நீ வேறு நான் வேறு என்பதை சொல்லும். அம்பிகையினுடைய 3ஆவது கண் என்ன சொல்லுமா, நீயும் நானும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லும். அதான் 3ஆவது கண்ணை சொன்னது. இந்த சிவனுடைய குடும்பத்துக்கு ஃபுல்லா பயலுக்குமே என்ன இருக்கும், 3 கண் இருக்கும். பிள்ளையாருக்கு 3 கண்ணு, சிவபெருமானுக்கு 3 கண்ணு, அம்பிகைக்கு 3 கண்ணு. அது அவர்களுடைய குடும்பத்துக்கே 3 கண். முக்கண்ணார் பெரும்பறை. அது பாவம் விஷ்ணு அவருக்கு 2 கண்ணு. அவருக்கு 3ஆவதாக அவருக்கு டெலி கேமரா இருக்கு மேலே. யாரு, பிரம்மன் உட்கார்ந்துருக்காரு, அவருடைய நாபியிலே இருந்து உட்கார்ந்து அவர் பார்த்து சொல்றாரு எல்லாத்தையும். ஏன்னா இவருடைய தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். சும்மா 3ஆவது கண்ணின் மூலமாக அம்பிகை நமக்கு சொல்லுகின்ற விஷயம் என்ன, நீ வேறு நான் வேறு அல்ல, நாம் இருவரும் ஒன்றுதான். நான் எதுவோ அதுவேதான் நீ, எனக்குள்ள இருக்கிறவன். இந்த உண்மையை புரிந்து கொள்வதற்கு பேர் தான் தவம்.
அப்ப முதல்ல என்ன சொன்னார்கள்? நாம தியானம் செய்வதற்கு புறப்படுகிறோம். எப்படி புறப்படுகிறோம்? அம்பிகையினுடைய இடுப்பு அழகு, அவருடைய திருமார்பினுடைய அழகு, அவருடைய கண்ணினுடைய அழகு, அவருடைய குழலினுடைய அழகு, இதை தியான பொருளாக கருத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். இது உருவமாக சொல்லப்படக்கூடியது. இதுக்கு அப்புறமாக என்ன இருக்கு? நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்னேன். ஒன்று, அவருடைய இடுப்பு ஆசையினுடைய இலக்கணமாக சொல்லப்பட்டது, காமத்தினுடைய இலக்கணமாக காமத்துக்கு உருவமாக சொல்லப்பட்டது இடை. இந்த காமத்திலே இருந்து நீங்கள் விடுபட வேண்டும் என்பது முதலாவது. அவருடைய திருமார்பை வைத்து சொன்னார்கள். செல்வம், திருமார்பு என்பது செல்வமும், ஆசை என்பது சொன்னார்கள். காசு ஆசை, ஒன்று காமத்தினுடைய ஆசை, இரண்டாவது காசினுடைய ஆசை, செல்வத்தின் மேலே இருக்கின்ற பற்று, உலக ஐஸ்வர்யங்களை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு பற்றுதல். அவருடைய கேசத்தை, அவருடைய தலைமுடியை பற்றி சொல்லுகின்ற பொழுது இதுதான் நமக்கு இருக்கிற புகழ் ஆசை என்று சொன்னார்கள். இந்த புகழினாலே, இந்த தலையில இருக்கிற இந்த தலைமுடியினாலே எந்த விதமான பிரயோஜனமும் நமக்கு கிடையாது. ஆனாலும் அது ஒரு புகழுக்காக வைத்திருக்கிறோம், ஒரு ஸ்டைலுக்காக வைத்துக்கொண்டு நான் முன்னமே சொன்னேன். இப்ப நீங்க பொருத்தி பார்த்தீங்கன்னா தெரியும், இதனால எந்த பிரயோஜனமும் இல்லை என்றாலும் கூட நாம் அதை வைத்திருக்கிறோம். நமக்கு ஒரு புகழாக, அணியாக நாம் நினைத்திருக்கிறோம். அதனால அந்த கேசத்தையும் அவர் சொன்னார். ஒன்று காமத்தை விட வேண்டும், இடுப்பு திருமார்பை நாம தியானிக்கிற பொழுது நமக்கு என்ன? நமக்கு இந்த உலகத்தில் இருக்கின்ற காசு ஆசையை, செல்வத்தின் மேல இருக்கிற பற்றை ஒழிக்க வேண்டும். கேசத்தை நாம வர்ணிக்கிற பொழுது என்ன நினைக்கிறோம்? நம்ம இருக்கின்ற புகழ் ஆசையை ஒழிக்க வேண்டும். கண் ஒன்றை தியானம் பண்ணுகிற பொழுது இறைவியும் நானும் வேறு அல்ல. இந்த உலகத்தை வேறாக பார்க்கிற வரைக்கும், இந்த சந்திரனும் சூரியனும் ஒளி தருகின்ற வரைக்கும் நான் வேறு, இந்த உலகம் வேறு, இறைவன் வேறு என்று நினைக்கிறோம். ஆனால் இறைவியினுடைய மூன்றாவது கண்ணினுடைய அந்த ஒளி நமக்கு வருகிற பொழுது இறைவியும் நாமும் வேறு அல்ல என்பதை நாம புரிஞ்சுக்கணும். அதனால முதல்ல சொன்னார் சின்னம் சிறிய என்ற வார்த்தை சொன்னார். என்னது? சூக்ஷ்மமான பொருள் எது? சிற்றின்பம். சின்னம் சிறியனா சிற்றின்பம். எதுல சிறிய பொருள்? அது கொஞ்ச நாளைக்கு தான் வரும். வயதானதுக்கு பிறகு உங்களுக்கு காமத்தில இருக்கின்ற பற்று உடலிலே தானாக தொங்கி போய் விடுகிறது. இது ஓடி விடுகிறது. ஓடி விடுன்னு சொல்ல முடியாது. அது நமக்கு அதனுடைய சக்தி நம்முடைய உடலிலே இருந்து போய்விடுகிறது. ஒருவன் தாயாகவும் தந்தையாகவும் மாறாத வரையிலே அவனுக்கு அந்த காமம் அவனை சுற்றி கொண்டுதான் இருக்கும். அப்ப அது சிற்றின்பம் என்று சொன்னார்கள், சிறிய இன்பம். அதனாலே அவனுக்கு துன்பத்தை கொண்டு வந்து விடுகிறது. அது சின்னம் சிறிய சொல்ற வார்த்தையினாலே அதை வச்சார். இரண்டாவது கொண்டு வச்சார் பெண்ணம் பெரிய முலை சொன்னார். எது? அந்த காசு ஆசை, செல்வத்தின் மீது இருக்கிற பற்று பெண்ணம் பெரியது, அதை விட முடியாது. காசு ஆசையின் மேல இருக்கிறது அவனுக்கு பற்று, அதை அவன் விட முடியாது. ஏன்னா அது பெண்ணம் பெரியது. எப்படினாலும் ஒரு ஸ்ரீராமகிருஷ்ணன் சொன்ன கதைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த தவளை கதை திரும்ப திரும்ப சொல்வதில் ஒரு ஆனந்தம் இருக்கும். புதுசா வந்தவர்கள் கேட்கலாம். ஒரு தவளை அப்படியே உட்கார்ந்துருந்ததுதான், அது யானை அந்த தவளையை கடந்து போறதுக்காக காலை அப்படி தூக்கிச்சு. காலை அப்படி தூக்கி யானை கடந்து போறது. உடனே இந்த தவளை என்ன பண்ணிச்சான்? உனக்கு எவ்வளவு அகங்காரம், நான் ஒரு தவளை இங்க இருக்கிறேன்னு தெரியாம என்னை கடந்து போகிறாரு, யானை பார்த்து உன்னை எட்டி உதைக்கிறானா இல்லையான்னு பாருன்னு சொல்லி காலை தூக்கி இந்த தவளை காட்டுதான். உன்னை அப்படியே எட்டி உதைச்சிடன்னு சொல்லி காலை தூக்கி இந்த தவளை காட்டுதான், இவ்வளவு சின்னது. அப்புறம் தான் பார்த்தாங்க அந்த தவளைக்கு அடியில ஒரே ₹1 காசு இருந்து. ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லுகின்ற ஒரே ₹1 இந்த தவளையே என்ன ஆச்சு? யானைக்கு நிகராக ஒரு வலிமையை கொண்டு வந்து கொடுத்துதான். அவ்வளவு பெரிய புகழ் ஆசை அதுக்கு, அவ்வளவு பணத்தினுடைய திமிர அவ்வளவுதான். ஸ்ரீராமகிருஷ்ணன் இன்னொரு கதை சொல்வார். அவர் எங்கேயோ ஒரு பிராமணன், அவரை பார்க்க ஒரு கோயில் பூஜாரி வருவார் ஸ்ரீராமகிருஷ்ணன் பார்ப்பதற்காக. ரொம்பவும் வறியவர். ஸ்ரீராமகிருஷ்ணன் இறந்து அப்பப்ப இவரும் சில உதவிகள் எல்லாம் செய்திருக்கிறார். ஒரு நாள் போறார், போட்ல போகும்போது இறங்கி, போட்ல இருந்து இறங்கி போகும்போது கால் மேல கால் போட்டு அந்த மரத்தடியில ஒரு பிராமணன் உட்கார்ந்துருக்காரு. அவர் பார்த்துட்டு ஹிருதயன்ட்ட கேட்டாரு, நம்ம பார்க்க வருவானே அவன் தானே அப்படின்னு. ஆமா ஹிருதயா, அவனுக்கு காசு வந்திருக்கடா அப்படின்னு சொன்னாரா. எப்படி மாமா சொல்றீங்க, அவன் அவ்வளவு தூரத்துல இருக்கானே? இல்ல, அவன் உட்கார்ந்து ஸ்டைல பாரு, அதுலயே அவனுக்கு தெரியும். கிட்ட போகும்போது ஓய் இப்ப பூஜாரியார எப்படி இருக்கீங்க அப்படின்னு அவன் கேட்டான் ஸ்ரீராமகிருஷ்ணரை பார்த்து. போய் பூஜாரி எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டான். இப்ப ஸ்ரீராமகிருஷ்ணர் ஹிருதயனை பார்த்து சொன்னாரு, ஹிருதயா கண்டிப்பா உங்ககிட்ட நிறைய காசு வந்திருக்க. காசினுடைய வல்லம் என்னன்னா யாரை பார்த்தாலும் மரியாதை கொடுக்க தோன்றாது. இது எல்லாமே காசினுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு எல்லாம் என்ன விட உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா எங்களுக்கு டொனேஷன் கலெக்ஷன் பண்றதெல்லாம் உங்களை வச்சுதான் பண்ண. ஆக காசினுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும். அதை சேர்ப்பது கடினம்,
சேர்த்த பின் வைத்திருக்கிறது கடினம், வைத்திருக்கிற காசு செலவழிக்கிறது கஷ்டம். ஜிஎஸ்டின்னு ஒண்ணு போட்டு இவ்வளவு இருக்கிற பொழுது அது செலவழிச்சு அந்த கடையில சரியான பொருள் நமக்கு வந்து சேருமானு இந்த உழைப்பு பொருளாக மாறுகிறது. என்ன ஆகும், ஒரு மீன் தொட்டியில ஒரு மீனாக 5,000 ஒரு மீனாக அந்த காசு உங்களுடைய அரை மாச சம்பளம் ஒரு மீன் குஞ்சாக அங்க தொங்கிட்டு இருக்கும். யோசிச்சு பாருங்க. உங்களுடைய 2 மாத சம்பளம் உங்களுடைய மனைவியின் மூக்குத்தியாக மின்னிக் கொண்டிருக்கும். இதுதான் இந்த காசினுடைய பெண்ணம் பெரிய ஆசை. இதை விட முடியாது. அதனால சின்னம் சிறிய என்ன சூக்ஷ்மமானது காமம், பெண்ணம் பெரியது அதை விடவும் இன்னும் கொடூரமானது நமக்கு இருக்கிற காசு ஆசை. கண்ணம் கரிய 3வது வார்த்தையை வச்சாரு. கண்ணம் கரியன்னு சொல்லி வச்சாரு 3வது வார்த்தையை. எது? இந்த புகழாசை. இதனால ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சாலும் நாம் அதுக்கு பின்னால்தான் போவோம். ஒரே ஒரு வார்த்தை என்ன பண்ணுவோம், இது இந்த உபயம் திருவாளர் இவர் பண்ணினாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன். அந்த ராஜராஜ சோழன் எத்தனையோ கோடிகள் கொடுத்து அந்த கோயிலை கட்டியிருப்பான். 350 ரூபாய் கொடுத்து மொத்தமா ஒரு டியூப் லைட் செட்டை வாங்கி மாட்டிட்டு வெளிச்சம் வராதபடிக்கு உபயம் அப்படின்னு சொல்லி அவருடைய பேர் போட்டு நல்ல நேரம் அவருடைய போட்டோ ஓட்டல கடவுள் காப்பாத்தினார். யோசிச்சு பாருங்க, அத்தனை கோடிகள் கட்டி. நான் ஒரு நாள், இது சின்ன வயசுல எனக்கு தெரியாது, நான் சின்ன வயசுல இப்ப இல்ல, கோயில்ல பெரிய ஒரு கேட் போட்டிருந்து அவருடைய உபயம்னு சொல்லி அந்த கேட்லயே இந்த கம்பிகள் எல்லாம் வளைச்சு அதுல உபயம் சொல்லி ஒருத்தருடைய பேரு. நான் கேட்டேன் அம்மாட்ட, அம்மா இவரு இவ்வளவு பெரிய கோயில் இவரே கட்டி கொடுத்தாங்க, அடா போடா நீ வேற அந்த கேட் மட்டும் தான் பண்ணி கொடுத்துருக்கான் அப்படின்னு சொன்னேன். அவ்வளவு பெரிய கோயிலை கட்டினா கூட பேர் எழுதி கொள்ளவில்லை. ஆனா இந்த புகழாசையை பாருங்க, அந்த கேட் முழுக்க அவனுடைய பேரு, திரையில பேரு, சுவாமியை பாக்குறதுக்கு முன்னால் திரையில உபயம் போட்டிருக்கோம். அதிகபட்சமா அந்த திரையினுடைய விலை 600 ரூபாய் இப்ப உள்ள காசு. அதுல அவனுடைய பேரை போட்டிருப்பார். பேராசை எவ்வளவு பெருசு. அதனால அது கண்ணம் கரியது, விட்டொழிக்க வேண்டியது. அதனால யூஸ்லெஸ். முடிய எப்படி வெட்டி நம்ம கீழே போடுறோம். அங்க திருப்பதியில போனீங்கன்னா தெரியும், ட்ரக்கோட அதை காசு ஆகுறாங்க, அது வேற விஷயம். இந்த புகழினாலே இதனால ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னா அதுக்கு பின்னாலே தெரிகின்றது. அதனால அதை கண்ணம் கரிய என்று சொல்லி என்ற வார்த்தையிலே வச்சார். கண்ணம் கரிய சொல்லி முதலாவது காமம் சின்னஞ்சிறிய சூக்ஷ்மமானது, பெண்ணம் பெரிய, இதெல்லாம் அடக்க முடியாதது நம்முடைய காசு ஆசை. கண்ணம் கரிய யூஸ்லெஸ் என்னது நம்முடைய புகழாசை. இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் விடுத்து தன்னன் தனியே இரு அப்படின்னு சொன்னார். 4வது வார்த்தை சொன்னார், தன்னன் தனியே இருன்னு சொன்னார். இது எல்லாத்தையும் விட்டு நீ தனியாக வந்து சேர வேண்டும். இந்த கண் 3 என்பது இந்த வினையினாலே உயிர்கள் படுகின்ற பிரச்சனையில இருந்து நாம வெளியிலே வருவது என்பதை நம்ம சொன்னோம். அதனால அது கண் 3 என்பது ஞானத்தை அடைவது. அப்ப தன்னம் தனியாக இருப்பது என்பது என்ன, நம்ம தனியா உட்கார்ந்து இருக்கணுமா? அப்ப பஸ்ல போகும்போது நான் தனியாக ஒரு சீட்ல உட்கார்ந்து நல்லதா சுவாமின்னு நீங்க கேட்கலாம். அப்போ கண்டக்டர் வந்து திட்டுவானே, என்ன பண்றது? தன்னந்தனியாக இருப்பது, நான் வீட்டுல இப்படித்தானே இருக்கிறேன், வீட்டுக்கு போன உடனே தனியா தானே ஒரு டிவியில. இப்ப எல்லாம் பாருங்க, எல்லாருமே இந்த பாடலை தவறாக புரிந்து கொண்டவர்கள் எல்லாரும் ஒரு செல்போன் கையில வச்சிருக்காங்க. 1000 பேர் கூட்டத்தில் இருந்தாலும் 999 பேர் கையில ஒரு செல்போன் இருக்கிறது. அந்த 1வது ஆள் கடைசியில ஒருத்தன் பாருங்க, அவங்க கையில மட்டும் இருக்காது. ஏன்னா அவன் தான் டிராபிக் போலீஸ். இவங்களெல்லாம் பார்த்து உடனே இப்பெல்லாம் 1000 பேர் இருக்கிறது எல்லாருமே மோதி கொள்ளுகிற அளவுக்கு இந்த செல்போனுடைய பிரச்சனை. இப்போ இந்த மனதை பிரித்து கொண்டு வர வேண்டும். ஒரு மனிதனை தவம் செய்வதற்கு அனுப்புவதற்கு முதலாவது நாம் என்ன செய்யணும், அவனுக்கிட்ட இருக்கிற செல்போனை கொடுங்க வேண்டும். இப்பதான் சொல்றேன், தன்னந்தனியாக இருப்பதற்கு அவனை செல்போனை பிடிங்கிட்டு அவன் தவம் செய்வதற்கு இலகுவாக இருக்கும். இதெல்லாத்தையும் மனதை பிரித்து வைக்க வேண்டும். எப்படி பிரிக்கணும்? ஸ்ரீராமகிருஷ்ணன் சொன்னாரு, நெய் ஒரு பாலை ஒரே வைத்து அதை கடைந்து திரட்டி உருட்டி உருக்கி வெண்ணெயாக்கி அதை தண்ணீரை போடுகிற பொழுது இந்த வெண்ணையும் தண்ணீரும் சேராதுன்னு சொன்னார். அதுக்கு முன்னால நீங்க பால்ல தண்ணீர் கலந்தா என்ன ஆகும்? அது கலப்பட பாலாக மாறிவிடும். இப்ப எல்லாமே கலப்படம் தான். ஆக மாடு மட்டும்தான் கலப்படம் இல்லாதது. அதுக்கும் இப்ப கலப்படமான மாடுகள் வந்துருச்சுன்னா அதுக்கும் ஒரு போராட்டம். 54வது பாடல். இப்போ நம்ம பார்த்திருக்கிறோம், இந்த சின்னம் சிறிய சிற்றின்பத்தை விட்டு, பெண்ணம்பெரிய காசு ஆசையை விட்டு, கண்ணங்கரிய புகழாசையை விட்டு தன்னந்தனியாக ஒருவன் இந்த தவத்தில் ஈடுபடுபவனுக்கு இறைவனுடைய திருவருள் கிடைக்கிறது. அவனுடைய வாழ்க்கையினுடைய பயனாகி வினை நீக்கம் ஏற்பட்டு அவன் இறைவனை அடைகிறான். அடுத்த பாடல் 54வது. இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைகுவிரேல் நித்தம் ஈடு தவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும்
செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்ங்களே. ஒருவரிடத்திலே சென்று பிச்சை கேட்கிற அதை விட ஒரு பரிதாபமான ஒரு நிலை யாருக்கும் வந்து விடக்கூடாது. அதுவும் அன்புக்காக பிச்சை கேட்கிறது. இப்ப எல்லாம் என்னுடைய அன்பை நீ புரிந்து கொள்ளியப்பா, என்னுடைய ஒவ்வொரு தகப்பனுமே தன்னுடைய குழந்தை இடத்துல கேட்கிற விஷயம், அப்பா நீ என்னுடைய அன்பை புரிந்து கொள்ளவில்லையே, என்னுடைய ஆர்வத்தை புரிந்து கொள்ளலையே, என்னுடைய இதெல்லாம் புரிந்து கொள்ளையே. இது இரத்தல் என்று சொன்னார்கள். இரத்தல் எப்படி? ஒரு தனவான் இடத்திலே அவன்கிட்ட போய் பிச்சை கேட்க போகிறோம், என்ன பண்ணுவான்? சரி பிச்சை வாங்க வர்றான் அப்படின்னு தெரிஞ்சோடனே வெளியில உட்கார வை அப்படின்னு சொல்லுவான். அவனை பார்க்கும் போதே அவனை ஒரு ஏளனமாக பார்க்கிறான். கொடுக்கும் போதே அவன் ஏதோ நாய்க்கு ரொட்டியை போடுவது மாதிரி போடுகிறார்கள். இந்த இறக்கின்ற புத்தி இருக்கிறது பாருங்க. ஏன்னா எங்களுக்கு எல்லாம் இதுல நிறைய அனுபவம் இருக்கிறது. இந்த இறந்து செல்வதற்காக, ஏன்னா எங்களுடைய தொழிலை பிச்சை எடுப்பதற்கு அப்படிங்கிறதுனால மற்றவர்களுக்காக. முதலாவது சுவாமி பூத்தேஸ்வரானந்தஜி மகாராஜுடைய வாழ்க்கை நாங்கள் சொன்னோம். அவர் இறந்தார்கள். அந்த இறப்பு வேற, இந்த இரத்தல் வேற. அது சன்னியாசிகள் உலகத்திற்காக இறந்து செல்கிறோம், உங்களுக்காக, மற்றவர்களுக்காக, ஏழைகளுக்காக, கஷ்டப்படுபவர்களுக்காக பண்ணணும். அது இந்த ராமகிருஷ்ண சங்கத்தினுடைய எழுதப்படாத ஒரு விதி. ஆனால் மற்றவர்கள் இறப்பது என்பது, இறப்பதுன்னா இறந்து கேட்பது, பிச்சை கேட்பது என்பது மிக மோசமான ஒரு, அது மாதிரி ஒரு கேவலம். அதை விட உயிர் விட்டுடலாம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லுவார். பிச்சை ஏற்பதை பாகிலும் நாம் என்ன பண்ணலாம்? இறப்பு, அதை ஒருத்தன் பிச்சை எடுப்பதை விட இறந்து விடுவது நல்லது, செத்து விடுவது நல்லது அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் அவ்வளவு. இறப்பு என்பது, இரத்தல், இறந்து கேட்பது என்பது இறப்பை விட மோசமானது, பிச்சை எடுப்பது சாவை விட மோசமானது என்று சொன்னார். அதுலேயும் அன்புக்காக பிச்சை கேட்பது அதை விட மோசமானது, அதை விட கேவலமானது என்று சொன்னார்கள். அப்ப நம்ம இந்த பிச்சையினுடைய கேவலத்தை பற்றி பார்க்கிறோம். ரெண்டாவது, இந்த உலகத்திலே நல்லவர்கள், ரெண்டாவது கான்செப்ட் இந்த பாட்டை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி, நல்லவர்கள் கஷ்டப்படுகிறார்களே அப்படிங்கிற ஒரு எல்லாருக்குமே இருக்கு. அவன் பாவம் நல்லவன் தான், ஆனா பாவம் என்ன கஷ்டப்படுகிறான். அவன் வீட்டுல சாப்பாடு கிடையாது. எல்லா புலவர்களும் திருவிளையாடல் படத்துல வர மாதிரி புலமையும் பிரிக்க முடியாதது என்னவோன்னு சிவபெருமான் கேட்பார். உடனே தர்மி சொல்லுவான், புலமையும் வறுமையும் புலமையும் சொல்லுவான். இந்த வறுமையும் புலமையும், ஏன்னா இவனுக்கு சம்பாதிக்க தெரியாது. புலவர்களுடைய யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் நம்ம எல்லாம் பாட்டை கேட்போம், எத்தனை பேர் கவிதைகளை படிக்கிறோம். கம்பர் எழுதி வச்சார், ஒட்டக்கூத்தர் எழுதி வச்சார், எல்லா பேரும் எழுதி வைத்தார்கள். 1000 பாடல்கள். நமக்கு அதெல்லாம் ஒண்ணுமே புரியாது. நமக்கு யாரோ ஒருத்தன் கிறுக்கிய வரிகள் நல்லா இருக்கும். வானத்தில் வந்த நிலா பூமியில் விழுந்தது அப்படின்னு சொன்னா நமக்கு எல்லாம் புரியுது. ஆகவே இது வெரி குட் கவிதை அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லையா? முத்தை தருபத்தி திருநகைனா என்ன ஆச்சு, இவருக்கு என்ன பிரச்சனையா இருக்காரு, வாய் குழந்தை இது கவிதையா என்று கேட்கிற அளவுக்கு நம்முடைய ரசனை அப்படி இருக்கு. என்ன பண்றது? செம்மங்குடி அறியராது இல்லை, என்ன அறியக்கூடிய எவ்வளவோ பேர் எல்லாம் பாடினார்கள். நமக்கு ஒரு கொடி மாங்குடி பாடல் நமக்கு தெரிஞ்சிருக்கிறத தவிர லால்குடி வாசிச்சா நமக்கு என்ன தெரியும்? எல்லாம் இப்ப எல்லாமே முன்னாடி விட்டுட்டார்கள். லால் விட்டாச்சு, குடி இருக்கிறது, அதனால எல்லாமே ராகமாக தெரிகிறது அவனுக்கு. அப்ப நம்முடைய ரசனை வேறாக மாறிவிட்டது. அப்ப படித்தவர்கள் கஷ்டப்படுகிறார்களே அப்படின்னு கேட்கலாம். அந்த கஷ்டப்படுகிறவனுக்கு என்னன்னா, அவனுடைய தீவினையின் காரணம் முன்ன பிறவியில எத்தனையோ பிறவிகளிலே செய்ததெல்லாம் அவன் இப்போ அனுபவிக்கிறான். அதனால அவன் கற்றிருந்தும் கூட, ஞானம் இருந்தும் கூட, அவன் என்ன, அவனால தன்னுடைய மனதை விட்டு ஏளனப்பட்டு ஒருத்தனிடத்துல சேர்ந்து அவனுக்கு ஜால்ரா அடிச்சாதான் இப்ப எல்லாம் வேலை கிடைக்கும் அப்படின்னா, யாருமே அந்த வேலையை படித்தவன் அவன் போய் அதை செய்வதற்கு தயங்குகிறான், வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு. அதனால அவனுக்கு வறுமையிலே வாடுகிறான். இன்னொருத்தன் வறுமையில வாழுகிறான். பெரிய ஞானியர்கள், அவர்களுக்கு உலகத்தை பற்றி கவலை கிடையாது. பெரிய பெரிய ஞானியர்களுடைய வாழ்க்கை எல்லாமே எடுத்து பாருங்க, எல்லாமே கஷ்டப்பட்டிருந்தார்கள். 63 நாயன்மார்களே சுந்தரமூர்த்தியாரை தவிர எல்லாருமே வறுமையில் இருந்தவர்கள் தான். ஞான சம்பந்தரையும் சொல்லலாம் பாவம். ஆனா சுந்தரமூர்த்தியார் செல்வ செழிப்புல இருந்தார். ஏன்னா அப்பப்போ பணம் காசு பேங்க் எல்லாம் ஏடிஎம் வச்சிருந்தார். அங்கங்க ஏதாவது ஒரு கோயில்ல போயிட்டு சிவபெருமான இடத்துல இறைவா எனக்கு பணம் வேணும்னா டப்புன்னு அங்க வெளியில ஒரு இடத்துல வச்சிருக்கேன் வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லுவார் சிவபெருமான். அவங்க 2 பேருக்குள்ள கொடுக்கல் வாங்கல் நல்லா இருந்தது பாவம். ஆனா நமக்கு கோயில்ல போய் கேட்டா விபூதியை தவிர வேற எதுவும் கிடைக்காது. அது கூட நீங்க கூட்டமா இருந்தானே கிடைக்காது. இறைவா எனக்கு செல்வம் கொடுனா, விபூதி என்பதே செல்வம் தாண்டா, அதை விட நான் வேற என்ன கொடுக்க முடியும்? கபாலீஸ்வரர் கண்ண முடிக்கார் போன உடனே. நம்ம வரணும் தெரிஞ்சானே அவர் அங்க இருப்பாரோ தெரியாது, யோசிச்சு பார்க்கணும். ஆக அந்த செல்வத்தை கொடுப்பதற்கு அப்ப
பெரிய பெரிய உலகத்திலே மகா பெரிய கோமாளின்னு சொல்லி நம்முடைய கிளாஸ்ல யாரும் நினைச்சிருப்போம். நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க, ஒரு கோமாளி இதெல்லாம் வாழ்க்கையில எங்க உருப்பட போறது அப்படின்னு நினைக்கிறது. நீங்க ஒரு நாள் கோயில் பக்கத்துல நின்றுருப்பீங்க, அவன் கார்ல போவான், நம்ம ஆட்டோவில் போயிட்டு இருப்போம், பின்னாடி பாடுறா இவனை கோமாளி நினைச்சு இன்னைக்கு கார்ல போறான்னு எப்படி. அவன் வாழ்க்கையில வெற்றி பெற தெரிஞ்சிருக்கிறான், வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு, செல்வத்தை ஈட்டுவதற்கு அவனுக்கு எப்படின்னு தெரிஞ்சிருக்கிறது. எப்படியோ அதிர்ஷ்டத்தினாலே வந்திருக்குது. எப்படியோ ஒரு கம்பெனி ஆரம்பிச்சா அது ஏதோ சரியா போச்சு, ஓகே, அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. அப்ப இந்த காசு ஈட்டுபவர்களுக்கு படிப்பிருந்தும் செல்வம் இருந்தும் அந்த செல்வம் வரவில்லை, செல்வம் இருக்கிற இடத்துல அறிவு இல்லை, அது வேற. இப்படி எல்லாம் நம்ம யோசிச்சு பாக்குறோம், என்ன இறைவன் ஏதாவது வஞ்சிதம் செய்கிறானா அப்படின்னு பாக்குறோம். இவ்வளவு நம்ம வீட்டுல கோயில்ல போய் தொழுது நிக்கிறோமே, இறைவன் ஏன் அருள் செய்யவில்லை அப்படின்னு யோசிச்சு பாருங்க. யாராவது ஒருத்தனட்டே கோடி கோடியாக பணம் கொட்டி இருக்குது, அவன் வருவானா கோயிலுக்கு? இந்த பக்கம் வரும்போதே 2 பேர் வெளியில வந்து நிக்கணும், அவனுக்கு பாதுகாப்பு. உள்ள வந்தோன்னா 5 நிமிஷத்துக்கு மேல உட்கார முடியாது, ஏன்னா அந்த செக் பாஸ் பண்ணணும், இந்த டிடி வந்துதா அப்படின்னு தெரியாது, அவன் யோசனை இருக்கான். பணம் இல்லாத வரைக்கும் இறைவா நீயே கதி அப்படின்னு உட்கார்ந்துருக்கான். பணம் வந்த உடனே மாறி போய் விடுகிறான். இதுதான் பிரச்சனை. அப்ப இறைவன் என்ன செய்கிறான்? என்னை தொழுவதற்காக ஒருத்தனை மாத்தணும் அப்படின்னா முதல்ல அவங்ககிட்ட இருக்கிற பணத்தை பிடிங்கி ஓரமா வச்சுக்கிறாரு. இப்ப ஸ்கூலுக்கு எல்லாம் போனோன்னு என்ன பண்ணாங்க? பசங்களுக்கு எல்லாம் செல்போனை வாங்கி கையில வச்சிடறான், பக்கத்துல வச்சிடறான். வேண்டாம். நம்முடைய அறிவை மழுங்கடிக்கக்கூடிய, நம்முடைய புத்தியை மழுங்கடிக்கக்கூடிய பொருட்களே இறைவன் நம்மிடத்துல இருந்து விலக்கி வைக்கிறான். இது பணத்தினுடைய இது. மூன்றாவதா இன்னொன்னு இருக்கு, என்னன்னா என்னத்தை சொன்னாலும் புரிந்து கொள்ள முடியும். எல்லா சொற்பொழிவையும் கேட்டதுக்கு அப்புறமா என்ன முடிவு பண்ணிருக்க அப்படின்னா, வீட்டுக்கு போன உடனே இந்த ராஜராஜேஸ்வரி நாடகம் பார்க்கணும் அப்படின்றது அவனுடைய மனதில் இருக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டான். அவனுக்கு போற வழியில இந்த கொழுக்கட்டை கதை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் மாமியார் வீட்டுக்கு போயிருந்தாங்க. மாமியார் போனோடனே, எங்க அப்பா மருமகனே எங்களுடைய ஊரின் வழக்கப்படி கொழுக்கட்டை செய்வது வழக்கம் சொல்லி நிறைய கொழுக்கட்டை எல்லாம் பண்ணி பூரணம் எல்லாம் உள்ள வச்சு நிறைய எல்லாம் மோதகமும் அப்ப எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. நல்லா சாப்பிட்டான். சாப்பிட்டு வரும்போது வீட்டுக்கு போன உடனே வீட்டுக்கார அம்மாட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி அதனுடைய பேரை மனப்பாடம் பண்ணிட்டே வந்தான். கொழுக்கட்டை கொழுக்கட்டை கொழுக்கட்டை. வரும்போது என்ன பண்ணா, ஓடி அப்படின்னு வந்து ரொம்ப நேரமாச்சு, சாயங்காலம் ஆச்சு, கொஞ்சம் வேகமா ஓடி வரும்போது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஆடு இவனை குறுக்கெடுக்கிறது. ஆடை பார்த்த உடனே இவன் கொழுக்கட்டை வந்து ஐயோ ஆடுன்னு சொல்லிட்டு அப்படியே கீழே விழுந்துடுறான். அவன் விழுந்த உடனே ஆட்டுக்கட்டைன்னு ஞாபகம் வந்தது. வீட்டுக்கு வந்தான். அம்மா வீட்டுக்கார அம்மாட்ட சொன்னா, எனக்கு ஆட்டுக்கட்டை பண்ணி கொடு அப்படின்னு கேட்டான். அம்மா சொன்னது, ஆட்டுக்கட்டை அது எனக்கு தெரியாது, உங்க அம்மா தாண்டி எனக்கு பண்ணி கொடுத்தா அதை பண்ணி கொடுக்க மாட்டியா நீ, இவ்வளவு தீவிர உனக்கு ஒரு அடி பயங்கரமா விழுந்தது, முதுகெல்லாம் வீங்கி போச்சு. நைட்டு திரும்ப கேட்டான், உனக்கு ஆட்டுக்கட்டை பண்ணி தெரியுமா இல்லையா, நீங்க அடிச்ச அடியே எனக்கு கொழுக்கட்டையா வீங்கி இருக்குது, நான் ஆட்டுக்கட்டை அதான் பண்ணி கேட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஆட்டுக்கட்டை என்ன, கொழுக்கட்டை ஆட்டுக்கட்டையாக மாறி விடுகிறது. இது நம்முடைய மனத்தினுடைய எவ்வளவு பெரிய ஒரு கோளாறு. நாம எங்க போய் நிற்கிறோம்? இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை. எப்ப என்ன நினைக்கணும் அப்படின்னா, ஒருவனிடத்துல இல்லாம இல்லைன்னு சொல்லி அவனிடத்துல கேட்கின்ற அந்த கேவலமான ஒரு நிலையை நாம அந்த நிலையை யோசிச்சு பார்க்கணுமா? இறைவனிடத்திலையும் சரி, யாரிடத்திலையும் சரி, எங்கேயாவது ஒவ்வொரு கோயிலாக அலைவான். ஒருத்தன் சொன்னார், நான் எனக்கு குணமாக வேண்டும் என்று சொல்லி 15 கோயில் என்ன நேர்த்தி கடன் வச்சிருந்தேன், ஆனா ஒரு சுவாமியும் கூட கேட்கல அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், நீ 15 கோயில்ல வச்சிருந்தா அவங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய கன்ஃபியூஷன், பெரிய மாநாடு போட்டுட்டு இருப்பாங்க. இப்போ யார் அவனுக்கு உதவி செய்யணும், இந்த 15 கடவுளும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. உனக்கு யாரு தலைவலியை குணமாக்குறதுக்கு இந்த 15 கடவுள், சிவபெருமான், விஷ்ணு, துர்கை எல்லா வேலையும் சேர்ந்து மொத்தமா ஒரு மாநாடு போட்டு உன்னுடைய தலைவலியை குணமாக்குறது அவங்க கன்ஃபரன்ஸ் நடந்திருக்கும். கடைசியில அங்கேயும் இந்த அதே பார்லிமெண்ட்ல அடிதடியெல்லாம் நடக்கும், மைக்கெல்லாம் உடஞ்சிருக்கும், பார்த்துக்கோ அப்படின்னு. அவங்களே 2 அணியாக பிரிந்திருப்பார்களோ என்னவோ எனக்கு தெரியாது. அதுக்கு 3வது ஒருத்தர் வந்து மத்தியஸ்தம் பண்ணிட்டு இருப்பான், முருகப்பெருமான். அதனால நீ ஆஞ்சநேயரை போய் கேளுன்னு சொன்னான். எல்லாருமே இது இங்க கேட்கணும், அங்க கேட்கணும். இப்ப இறைவனை நாம இழிவுபடுத்துவது மாதிரி இல்லையா இருக்கு? என்னுடைய தாய் அம்மைனி அப்பண்ணி எல்லாமே சொல்லிட்டு அடுத்த கோயிலுக்கு போனோம், விஷ்ணு கோயிலுக்கு போய் அங்கேயும் அம்மைனி அப்பண்ணி அவர்கிட்டையும் பாடுவோம். அவரையும் கொஞ்சம் யோசிப்பாரு, இவருக்கு என்ன ஆச்சு? அங்கேயும் அதுதானே சொன்னான். அதே நேரத்துல இங்க வந்து ஒரு ஆஞ்சநேயர் கோயில நின்று அங்கேயும் அம்மைனி அப்பண்ணி நீ எனக்கு உதவி பண்ணணும், அங்கேயும் கேட்கறான். ஆஞ்சநேயர் யோசிப்பாரு, எங்க அப்பன்ட்டையும் நீ அம்மைனி அப்பன்னு சொன்னியே, எங்கிட்டையும் இதே வந்து கேட்கறீங்க, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு. இல்ல, எனக்கு தெரிஞ்சது ஒரே பாட்டு தான், அதான் திருப்பி அங்க சொல்லிட்டு. நம்முடைய இல்லாமை சொல்லி ஒருவர் தாம்பால் சென்று
நில்லாமை, இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைவுகிறேன். இதை நினைச்சுக்கணுமா? உங்ககிட்ட இருக்கு, வேண்டும் வேணும் வேணும் வேணும், எனக்கிட்ட இல்லையே, அதை கொடுப்பீங்களா கொடுப்பீங்களான்னு பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிற அந்த நிலையை மனதிலே நினைத்தால், கல்லாமை கற்ற கயவர் அப்படின்னு சொன்னார். ஒருத்தனுக்கு என்னத்தை சொன்னாலும் அவனுக்கு மண்டையில ஏறாது. அவன் என்ன நினைச்சிருப்பானா, இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவன் முடிவு பண்ணியிருப்பான். கல்லாமை கற்ற கயவர், இதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒருத்தன் முடிவு பண்ணிட்டானா ஒண்ணுமே பண்ண முடியாது. பிள்ளைகள் எல்லாம் அடம் பண்ணுவார்கள். சாப்பிடு அப்படின்னு சொன்னா சாப்பிடாது. ஏன்னு உங்களுக்கே தெரியாது. ஏன்னா அது செய்யக்கூடாதுன்னு அது முடிவு பண்ணிருக்கு. ஒரு தடவை முடிவு பண்ணிருச்சது, எனக்கு வேண்டாம், இனிமேல் அம்மா கையில சாப்பிட்றது கிடையாது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அம்மா என்ன அடுத்த இது பண்ணுவாங்க, பொழிச்சுன்னு காதுலயே காதை பார்த்து ஒன்று வைப்பாங்க, அடுத்த கணமே அதை சாப்பிடும். இறைவன் அதுதான் நமக்கு செய்யறான். ஆனா இந்த இருளிலே மூழ்கி இருக்கிற ஆன்மாக்களுக்கு இதை செய்வதற்காக தான் இறைவன் என்ன பண்ணுகிறான், துன்பத்தை தருகிறான். கல்லாமை கற்ற கயவர், இவர்கள் என்ன செய்வார்கள்? ஒருத்தருக்கு ஒரு மூன்று பிரிவினர்களாக சொல்ற, ஒருத்தனுக்கு அறிவித்தால் அறியக்கூடிய பொருட்கள் அந்த ஜீவாத்மாக்கள் இருக்கிறது. இன்னொரு ஜீவாத்மாக்கள் இருக்கிறது என்ன, அவனுக்கு தெரியும், சோம்பேறித்தனம். இதனால சரி கோயிலுக்கு நாளைக்கு போலாம், தியானம் தானே, அப்புறம் 60 வயசுக்கு மேல பண்ணலாம், தானாவே வந்துடும் தியானம். தியானம் என்ன, கண்ணை மூடி இருப்பது. கண்ணை மூடி இருப்பதுக்கு பேர் தியானம். 60 வயசுக்கு மேல வரக்கூடிய கண்ணை மூடிய தியானம் தூக்கம் என்பது பெயர். சோம்பேறித்தனத்தினால வரக்கூடிய தூக்கத்துக்கு பேரு தியானம் கிடையாது. முடியாமையினாலே வருவதற்கு பேரு துறவு கிடையாது. ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்வார், ஒருத்தன் வந்தானா அவனுடைய மனைவி அவனை பயங்கரமா அடிச்சு சாப்பாடு போட மாட்டான், வெளியே போன்னு சொன்னா உடனே நேரம் அவன் காசிக்கு போனானா, கஷாய வஸ்திரம் கட்டின்னு சொன்ன அங்க இருந்தா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அங்கிருந்து ஒரு லெட்டர் போட்டான், எனக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்கு, அப்புறமா வீட்டுக்கு காசு அனுப்புகிறேன் அப்படின்னு ஒரு லெட்டர் போட்டுருந்தாங்க. இதுக்கு பேர் மர்க்கட வைராகியம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லுவார். இது எல்லாமே உலகத்திலே நடக்கிறது. அடி விழுகிற பொழுது அவனுக்கு என்ன ஆகுறது, உடனே வைராகியம் வருது, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அந்த பிள்ளைகள் எல்லாம் நீங்க வேணாம், நீ அம்மா அப்பாவே எனக்கு வேணாம் அப்படின்னு கிரிக்கெட் விளையாட போவான். 5 மணிக்கு நல்லா பசிச்சான அம்மா சாப்பாடு இருக்கான்னு திரும்ப வருவான். இது உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரு கல்லாமை கற்று கயவர்னா, இவனுக்கு தெரியும், ஒருவனுக்கு தெரியும், அதை பயன்படுத்தி கொண்டான். இன்னொருவனுக்கு தெரியும், ஆனா இந்த சோம்பேறித்தனம், அவனுடைய வினை பயன், அவனுடைய சுற்றுச்சூழல், இதெல்லாம் என்ன பண்ண அவனை அழுத்தி வச்சிருக்க, ஒண்ணுமே செய்ய முடியாம கடவுளை நினைக்கலான்னு ஜபமாலை எடுப்பான். அப்பதான் வாணி ராணின்னு ஒரு சீரியல் போடுவாங்க. ஆஹா, இதை கொஞ்சம் பார்த்துருச்சு. அப்போ இப்ப கடவுள் எங்க போறாரு, ஜபமாலை எங்கேயும் போவா, நானும் எங்க போக மாட்டேன். ஆனா நாடகம் முடிஞ்சா என்ன பண்றது, பக்கத்து வீட்டுல இருந்து இப்பதான் மாமா வந்திருப்பாரு, வந்து கேட்பாரு, கொஞ்ச நேரம் பேசலாம், ஐயோ இவரை விட்டா நாளைக்கு பேச முடியாது, ஆகவே இன்று இவர் கூட பேசிடலாம், ஜபத்தை சற்று பின்னர் வைத்துக் கொள்ளணும்னா சாப்பிடுவோம். சாப்பிட்டோன்னே என்னாச்சு ஜபம் ஒரு நாளைக்கு பண்ணணும்னா என்ன பிரச்சனை அப்படின்னா, இதுவே நம்முடைய வாழ்க்கையாக மாறிவிட்டது. ஏன்னா இவர்கள் சோம்பேறித்தனத்தினால. மூன்றாவதாக ஒருத்தனை சொன்னார், அவன் தான் கடையன் என்று சொன்னார்கள். கல்லாமை கற்ற கயவன் சொன்னார்கள். யார் கயவர்கள்? கல்லாமை கற்றவர்களுக்கு கயவர் என்று பேர். ஏன்னா நான் செய்ய மாட்டேன், போடா, கடவுளே கிடையாது, அதே கிடையாது, நான் ஜபம் பண்ண மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ண என்ன பண்ண முடியும்? வாயவே திறக்க வைக்க முடியாது. இவர்களுக்கு பேரு கயவர்கள் என்று பேரு. இவர்களோடு சேருபவர்கள் எல்லாம் என்ன ஆகிவிடுவார்கள், நாசமா போயிடுவாங்க. அதான் சொல்லிட்டு இருக்கு. ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை சுந்தரி அப்பவே நினைச்சிருக்காரு, அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அப்பவே இந்த கூட்டம் எல்லாம் அப்பவே இருந்து கருப்பு துணியை போட்டு இருந்திருப்பாங்களோ என்னவோ, அவர் பார்த்திருப்பாரோ என்னவோ, கோயிலுக்கு வெளியில, அந்த ஊர் பக்கம் தானே, அப்ப அவ பார்த்திருப்பாரோ என்னவோ தெரியல, கோயிலுக்கு அபிராமி கோயிலுக்கு வெளியில யாரோ கருப்பு துணியை போட்ட அந்த கயவர் பக்கத்துல செல்லாமை வைத்த திருப்புரைன்னு சொல்லி அப்பவே அவங்ககிட்ட போய் மாட்டாம என்னை காப்பாத்தினிய தாயே, ஏன்னா அவனும் தன்னுடைய படுகொலியிலே என்னை அழைத்து சென்றிருப்பான் அப்படின்னு சொல்லுகிறது. இந்த இதுக்கு ஒரு பாட்டு சொன்னார்கள், இரத்தலுக்கு ஒரு பாட்டு சொன்னாரு, பல்லெல்லாம் தெரிய காட்டி பருவரல் முகத்தில் பல்லெல்லாம் தெரியும் இழுச்சின்னு போயிட்டு எல்லா கண்ணெல்லாம் அப்படியே அவன்கிட்ட ஈன்னு சொல்லி நிற்பானா. சொல்லலாம் சொல்லி அவனுக்கு நீங்க பெரிய, நீங்க சூரப்புரி, உங்களுடைய வன்மையினாலே ஒரு கார் இருக்கு, உங்களுடைய புகழை நான் என்னன்னு சொல்லுவது, ஏன்னா இறக்கல் அவனுக்கு பிச்சை வாங்கறதுக்கு இவ்வளவு சொல்லணுமா. பல்லெல்லாம் தெரிய காட்டி பருவரல் முகத்தில் கூட்டி சொல்லலாம் சொல்லி நாட்டி துணைக்கரம் விரித்து நீட்டி, ஒரு கையில் 2 கை அப்படியே வச்சு காட்டி துணைக்கரம் விரித்து நீட்டி மல்லெல்லாம் அகல ஓட்டி அவனுடைய மானத்தை எல்லாம், மானம் என்பதை வீட்டி, மானத்தையே விட்டுட்டான். இல்லலாம் இரத்தில் அந்தோ எழி விழி வெந்த ஞான்றும். இதை விட ஒரு கேவலமான ஒரு பொருள் இருக்கும். இந்த பாட்டு எவ்வளவு இந்த குசேலருடைய படலத்தில் வருவதாக இந்த பாட்டு சொல்லுகிறார்கள்.
இப்படியெல்லாம் நம்ம கல்லாமை கற்ற கயவர் தம்பாள் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை என்று சொன்னார். அம்பிகையினுடைய பக்தர்கள் சரியாசனம் வைத்த தாய் என்று பாடினார்கள். போஜராஜனுடைய அவையில் இருந்த காளிதாசனும் சரி, சோழர்களுடைய காலத்தில் இருந்த ஒட்டக்கூத்தனும் சரி, எல்லாருமே அவர்கள் சரியாசனம் வைத்த தாய், அவர்களுக்கு ஈக்குவலா அம்பிகை வைத்திருந்தாராம். இவனுடைய புகழிலே மாட்சிமையிலே ஒரு பெரியவனாக வைத்திருந்தார். அப்ப தவம் என்பது அடுத்தது சொன்னார், இங்க நீடு தவம் அப்படின்னு சொன்னார். யோக சாஸ்திரத்திலே தீர்க்ககால நைரந்தரிய சிந்தானாம் தத் உபாசியதே என்று சொன்னார்கள். தவம் என்பது நீண்ட காலம் செய்வது, இடைவிடாமல் செய்வதற்கு பேர் தான் தவம் என்று யோக சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறாங்க. தீர்க்ககால நைரந்தரிய சிந்தானாம், இடைவிடாத நீண்ட கால இடைவிடாத சிந்தனை. இன்னைக்கு நினைச்சோம் நாளைக்கு நாளன்னைக்கு நினைப்போம் அப்படின்னு கிடையாது. திங்களும் செவ்வாயும் நினைப்பது, திங்களும் வெள்ளியும் நினைப்பதுக்கு பேரு தியானம் கிடையாது, தவம் கிடையாது. நீ அனுதினமும் எப்பொழுதும் இடைவிடாமல் எப்பொழுதும் உபாசித்துக் கொண்டிருக்க வேண்டும் சொல்லி சொன்னார். மற்றவனிடத்திலே நில்லாமை வைத்த திரிபுரை சொல்லி சொன்னார். இவருக்கு கயவர்கள் என்று சொல்லி சொன்னவரே சொன்ன நம்ம எல்லாம் பார்த்தோம். இப்போ இந்த 4 வார்த்தைகளில் அவர் என்ன சொல்றார்? ஏன்னா பெரியவர்களுக்கு இறைவன் என்ன செய்கிறார், அவன் மற்றவரிடத்தில் போய் நிற்காம பார்த்துக் கொள்ளுகிறார். தவம் செய்தவர்களுக்கு மற்றவரிடத்தில் இறப்பதற்கான ஒரு தேவை வருவதில்லை, இறைவன் அதை விடுறது. ஸ்ரீராமகிருஷ்ணன் பஞ்சவட்டி அமைக்கணும்னு நினைக்கிறார். அடுத்த நாள் அவர் பஞ்சவடி அமைப்பதற்கான முள்ளு, கரண், அந்த கட்டை, குச்சி, கயிறு எல்லாமே சேர்த்து கடல் அந்த கங்கையில இருந்து பொங்கி வந்து அந்த பஞ்சவடியிலே ஒதுங்கி இருக்கிறது. அவர் எடுத்து அந்த துளசி தோட்டமும் பூ தோட்டமும் அமைச்சு கொண்டார். இங்க இருந்து ராமகிருஷ்ணானந்த சுவாமிஜிகள் இதே மடத்தில் இருந்தார் மயிலாப்பூர்ல. அடுத்த நாள் விழா நடக்க வேண்டும், யாரோ பொருட்கள் தர வேண்டியவர்கள் தரல. அசிஸ்டன்ட்லாம் வந்து கேட்டா, சுவாமி நாளைக்கு 2000-3000 பேர் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய ஜெயந்தி விழாவுக்கு சாப்பிட வருவர்களே, என்ன செய்யறதுன்னு கேட்டோன்னே, அமைதியாயிரு, தானாக வந்து சேரும் அப்படின்னு சொன்னார். ஸ்ரீராமகிருஷ்ணத்துல சென்று பிரார்த்தனை செய்யற. ஏன்னா அவரு நீடு தவம் செய்தவர், இந்த கல்லாமை கற்றவர்களிடத்திலே சென்று சேராதவர். அதனால அங்க இறைவனை நம்பி உட்கார்ந்து இருக்கிறார். உடனே வாசல்ல, மடத்து வாசல்ல, பழைய கோயில் வாசல்ல மாட்டு வண்டி சத்தம் கேட்கறது. போய் பார்த்தார்கள். வண்டி வண்டியாக அரிசி, பருப்பு, எண்ணெய், காய்கறி முதல் எல்லா மசாலா பொருள்லாம் வந்திருக்கு. சொன்னார், இப்படி பள்ளி சொல்லுது பாருங்க. அப்ப எல்லாமே வந்திருக்கிறது. யாருக்கோ இறைவன் எத்தனையோ நினைச்சிருந்தா, நான் அந்த கடைக்காரன் நான் எப்பயாவது கொடுக்கணும், அதுக்காக இன்றைக்கு அனுப்புகிறான். இறைவன் அந்த இறந்து இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவு பெற்று இல்லாமே அங்க வைக்கிறதே கிடையாது. அவருடைய பக்தர்களுக்கு, தவம் உடையவர்களுக்கு, நீடு தவம் செய்தவர்களுக்கு இந்த நிலையே வராது சொன்னாங்க. இதெல்லாம் இறைவன் பார்த்துக் கொள்ளுகிறான். இல்லாமை இப்ப இந்த 4 பாட்டு சொல்லி முடிச்சுன்னா கொஞ்சம். முதலாமை பார்த்தோம். இல்லாமை அப்படின்ற முதல் வார்த்தை சொன்னார். இல்லாமை என்ன, எனக்கு இது இல்லை அது இல்லைன்னு சொல்லி அதிருப்தியோடு இருக்கக்கூடாது. முதலாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தவம் செய்வதற்கான குறிக்கோளை சொல்லிக் கொண்டிருந்தார் இல்லையா? முதலாவது இல்லாமை, திருப்தியோடு இரு. முதலாவது நாம் செய்ய வேண்டியது என்ன, இது இல்லை அது இல்லைன்னு சொல்றதை விட திருப்தியோடு வாழப்பழகு. நீ சம்சார வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, சந்நியாச வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையை மேம்பட வேண்டும் என்றால், உன்னுடைய தவம் பழிக்க வேண்டும் சொன்னா என்ன செய்யணும்? முதல்ல திருப்தியோடு இருக்க வேண்டும். முதலாவது அதான் இல்லாமைங்கிற வார்த்தையினாலே குறிச்சார். இந்த உலகினுடைய வெறுமையை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த இல்லாமை என்பது என்ன? இந்த உலகத்திலே இறைவனுடைய ஐஸ்வர்யமாக, அவனுடைய செல்வமாகிய இந்த உலகத்திலே இது வெறுமையானது, இது பயன் தரத்தக்கது அல்ல என்பதை இல்லாமையை புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் முதலாவது. இது ஆன்மீக வாழ்க்கை. எப்படி தவம் செய்ய வேண்டும் சொல்றாரு. இந்த 4 வார்த்தையை சொல்லிட்டார். எப்படி தவம் செய்யணும்? நீடு தவம் செய்ய வேண்டும். தவத்தினுடைய பலன் என்ன? இறைவனை அடைவது, இறப்பும் பிறப்பையும் கடப்பது தவத்தினுடைய குறிக்கோள். தவம் எப்படி செய்யணும்? நீண்ட தவம் செய்யணும். எதுக்கப்புறமா செய்யணும்? இறைவனுடைய காசு, காமமாசை, காசு ஆசையை விட வேண்டும், புகழ் ஆசையை விட வேண்டும். விட்டதுக்கப்புறம் இது தவம். எப்படி? இந்த உலகத்தினுடைய வெறுமையை புரிந்து கொள்வதன் மூலமாக சொன்னார். இதுதான் தவம். இல்லாமைங்கிறது இந்த உலகம் நிலை இல்லாமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது வெறுமையானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 2வது இல்லாமை. இந்த உலகத்திலே, உலகில் எங்கேயும் இறைவனை தேடினால், நிம்மதியை தேடினால் கிடைக்காது. ஏன்னா தேடுற இடம் தவறானது. தேடுகின்ற இடம் தவறான இடத்துல போய் நம்ம கேட்டா என்ன ஆகும்? ராஜஸ்தான் பாலைவனத்திலே போய் நம்ம என்ன தேடக்கூடாது? ஐஸ் கட்டியை தேடக்கூடாது இல்லையா? வீட்டுல போயிட்டு நீங்க என்ன
நிறைய பேருக்கு தெரியும், எனக்கு நிம்மதி வேண்டும் என்றால் நீங்க எங்க போவீங்க? எல்லாரும் கோயிலுக்கு போகும். எல்லாரும் சொல்லுவாங்க எனக்கு நிம்மதி வேணும் அதனால நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு யாராவது சொல்லியிருக்கலாம்? எல்லாருமே சொல்லுகின்ற ஒரே வார்த்தை நிம்மதி வேணும் தானே கோயிலுக்கு போறோம். அப்ப உங்களுக்கு எல்லாம் தெரியும், தேடுகின்ற நிம்மதி வீட்டுல கிடைக்காது. தேடுகின்ற இடம் தவறானது. உலகத்திலே நீங்கள் நிம்மதியை தேடுகிறவரை அது கிடைக்காது. ஆகவே அது நில்லாமை. அடுத்தது கல்லாமை. இந்த உலகம் அதுக்கு தெரிந்திருந்தாலும் கூட அது தருவதற்கு விரும்பாது. உங்களுக்கு இந்த உலகம் அதை தராது. இந்த உலகம் உங்களுக்கு நிம்மதியை தராது, ஆனந்தத்தை தராது. ஏனென்றால் அது கயவன். இந்த உலகம், இந்த ஐஸ்வர்யம் என்பது கயவன், அது தராது. உங்களை கீழே இழுத்து செல்வதனால அது தராது. இதெல்லாத்தையும் இந்த மூன்றையும் பிராக்டிஸ் பண்ணணும். என்னது? நில்லாமை. ஒன்று, திருப்திப்படுத்தி தன்னைதானே திருப்தி உள்ளவனாகும். இந்த உலகம் வெறுமையை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தினுடைய நிம்மதி அது உலகத்திலே கிடைக்காது அப்படின்றதை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் அதுக்கு தருவதற்கான வாய்ப்பு இல்லை என்ற கல்லாமையை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது இந்த தவத்தினுடைய பலனை சொல்லுகிறாரு, செல்லாமை தர வேண்டும். செல்லாமை என்பது என்ன? மீண்டும் பிறவாமை. ஆகவே மீண்டும் பிறக்காமல் இருக்கிறதுக்கான வழியை தேட வேண்டும். எதன் மூலமாக? திருப்திப்படுவதன் மூலமாக, உலகத்தினுடைய வெறுமையை புரிந்து கொள்வதன் மூலமாக. உலகில் தேடுதல்கள் இறைவனை நோக்கியதாகவும் அகமார்ந்ததாக இருக்க வேண்டும். தவத்தின் மூலமாகவும் அதை தேட வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு, இந்த உலகம் அதை தராது என்பதை புரிந்து கொண்டு, பிறவியை ஒழிப்பதற்கான இனி செல்லாமை, இனி அடுத்த பிறவிக்கு நாம போகாமல் இருப்பதற்கான வழியை தேட வேண்டும் சொல்லி அவர் இந்த பாடலை சொல்லுகிறார். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணம்.